வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று மாட்டுப் பொங்கல் திருநாள். ஜல்லிக்கட்டு தடையால் உற்சாகம் இழந்த கிராமங்கள். அலங்காநல்லூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு, போட்டியில் ஈடுபட்டவர்கள் கைது. எம்ஜிஆர் நூற்றாண்டு சிறப்பு அஞ்சல் தலை, மத்திய அரசு ஒப்புதல். கங்கையில் படகு கவிழ்ந்த விபத்தில் 21 பேர் பலி. காணாமல் போன மற்றவர்களை தேடும் பணி முனைப்பு. உழவர்களுக்கு தோழனாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று மாட்டுப் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. எனினும் ஜல்லிக்கட்டுக்கு தொடரும் தடையால் கிராமங்கள் உற்சாகம் இழந்து காணப்படுகின்றன. நேற்று அறுவடை திருநாளான பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டதை அடுத்து இன்று உழவர்களின் தோழனாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்க மாட்டுப் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த திருநாளில் உழவர்களுக்கு வேளாண் பணிகளில் துணை புரியும் கால்நடைகளை அலங்கரித்து அவற்றுக்கு நன்றி தெரிவிக்கப்படுகிறது. காளை மற்றும் பசு மாடுகள் குளிப்பாட்டப்பட்டு சந்தனம், குங்குமம் மற்றும் வண்ணப்பொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மாலை அணிவிக்கப்படுகின்றன. பொங்கலிட்டு அவற்றுக்கு உணவாக கொடுப்பதோடு குடும்பத்தோடு அவற்றை வணங்கி மகிழ்வது வழக்கம். மாட்டுப் பொங்கலை சிறப்பிக்கும் வகையில் நடத்தப்படும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உச்சநீதிமன்றத்தின் தடை 3வது ஆண்டாக நீடிக்கிறது. எனினும் பல பகுதிகளில் தடையை மீறி ஜல்லிக்கட்டும் மஞ்சு விரட்டும் எருதோட்டமும் நடைபெற்று வருகின்றன. மதுரை அலங்காநல்லூர் அருகே தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெற்றோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பொங்கல் திருநாளையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த உச்ச நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை நீடிக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. மாட்டுப் பொங்கல் திருநாளான இன்று மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அரசு பள்ளிக்கு பின்புறம் தற்காலிக வாடிவாசல் அமைத்து ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. கொங்குநாடு இளைஞர் பேரவை சார்பில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 10க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு நடத்தியது தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மஞ்சு விரட்டு, ஏர்தழுவுதல், ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற பேரில் பலவிதமாக நடந்துக்கக்கூடிய நிகழ்வை தடை செய்வதற்காக சில சூழ்ச்சி காரணமாக தடைப்பட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் மீறி தமிழர்களுடைய பாரம்பரியம் அழிந்துவிடக் கூடாதுங்கிற நோக்கத்தில் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்ல எப்பயும் தடைபடாமல் தொடர்ந்து நடக்கும். எந்த சூழ்நிலையும் நடத்திக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் நடத்தணும்னு வந்தோம். அதே மாதிரி காலையிலே வந்து ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு, மாநில அரசு வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கொடுக்க ஆதரவு கொடுக்கல. அதனால் நாங்களாவே நடத்தி முடிச்சிட்டோம். தடை மீறி பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க கொடுக்காதனால எங்கள் தடை மீறி நடத்துகிறோம். இந்த மாதிரி வந்து உங்கள் நடத்த எங்களுக்கு வந்து கொடுக்கலைன்னா இதே மாதிரி வந்து நாங்கள் மீறி நடத்திக்கிட்டே இருப்போம். புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசல் கிராமத்தில் தடையை மீறி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி மக்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு விலக்கிக் கொள்ளப்படாத நிலையிலும் மாநிலத்தின் பல்வேறு ஊர்களில் நேற்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன. இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசல் கிராமத்தில் தடையை மீறி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் இளைஞர்கள் உள்பட பல ஆயிரம் பேர் திரளாக கலந்து கொண்டனர். முன்பாக ஜல்லிக்கட்டு காளைகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட போது பெண்கள் மஞ்சள் தண்ணீர் ஊற்றியும் உணவுப் பொருட்கள் வழங்கியும் உற்சாகமாக வரவேற்றனர். பின்பு வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் தீரத்துடன் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் போட்டியாளர்களை கலைந்து செல்ல வற்புறுத்தினர். இதனையடுத்து ஜல்லிக்கட்டு போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. மக்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியது. எங்கள் ஊரில் திருவிழாலாம் எதுவுமே கிடையாது. ஜல்லிக்கட்டு மட்டும்தான் எங்கள் ஊரில் திருவிழா. அந்த ஜல்லிக்கட்டு திருவிழாவை நாங்கள் வந்து மாட்டு வேடிக்கைன்னு சொல்லுவோம். ஒரு ஊரில் மஞ்சள்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காண்டி கிட்டத்தட்ட வெளியில் இருந்து 5000-10,000 பேர் வருவாங்க. எங்கள் ஊரில் உள்ளவங்களே ஒன்றா கூடி அன்னைக்கு மட்டும்தான் ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். 2009க்கு அப்புறம் ரொம்ப வறுமையில் இருக்கும். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு நடத்த முடியல. இனிமேல் அது ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து யார் வந்து இதாக விலங்க நினைக்கல, ஒரு கடவுளை நினச்சி எல்லாரும் கும்பிட்டு இருப்பாங்க. இப்போ இதை வந்து மாடு அடிக்காதனால எல்லாரும் வந்து ரொம்ப வேதனையாக இருப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு திருவிழாவே சரியாக கொண்டாட முடியல. அதனால எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தினா நல்லா இருக்கும். இது வந்து தடை இல்லாமல் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்.
பொங்கல் திருநாளையொட்டி சென்னையில் வசிக்கும் வெளியூர் மக்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்றுள்ளதால் சென்னை மாநகரம் போக்குவரத்து நெரிசலின்றி காணப்படுகிறது. சென்னையில் தங்கி படிக்கும் மாணவர்கள், பணிபுரிவோர் என ஏறத்தாழ 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் பொங்கல் திருநாளுக்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர். இதன் காரணமாக சென்னையில் உள்ள முக்கிய சாலைகள் போக்குவரத்து நெரிசலின்றி காணப்படுகிறது. மென்பொருள் நிறுவனங்களின் மையமாக திகழும் டைடல் பார்க் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த சாலை வழியே செல்லும் மக்கள் தாங்கள் பயணம் செய்வதற்கு சுலபமாக இருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இதேபோன்று அண்ணா சாலை, மெரினா கடற்கரை அமைந்திருக்கும் காமராஜர் சாலை போன்ற சாலைகளிலும் போக்குவரத்து எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெற்று வருகிறது. தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவையொட்டி சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட மத்திய அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளது. தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடந்த 6ஆம் தேதி எழுதியிருந்த கடிதத்தில் எம்ஜிஆரின் 100வது பிறந்த நாள் வரும் 17ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தார். இதையொட்டி மத்திய அரசின் சார்பில் சிறப்பு அஞ்சல் தலை, சிறப்பு நாணயம் ஆகியன வெளியிட வேண்டும் என தமிழக அரசின் சார்பில் கேட்டுக்கொள்வதாக அந்த கடிதத்தில் மேலும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் எம்ஜிஆரின் 100வது பிறந்த நாளுக்கு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட மத்திய அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளது. அஞ்சல் தலை வெளியிட உடனடியாக ஒப்புதல் தெரிவித்ததற்காக பிரதமருக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பாட்னாவில் கங்கை நதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் 21 பேர் பலியாகினர். காணாமல் போனவர்களை தேடும் பணி முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. பாட்னாவில் மகர சங்கராந்தியை முன்னிட்டு ஆண்டுதோறும் காற்றாடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதையடுத்து கங்கையில் இலவச படகு சவாரி நடைபெற்றது. இதில் ஒரு படகில் 40க்கும் மேற்பட்டோர் உற்சாக முழக்கத்துடன் பயணம் செய்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த படகு நிலைகுலைந்து கவிழ்ந்தது. இதில் படகில் இருந்தவர்கள் கங்கை நதியில் மூழ்கி தத்தளித்தனர். விபத்தை பார்த்த அருகில் இருந்தவர்கள் நதியில் மூழ்கி உயிருக்கு போராடியவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முனைப்பான மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். 13 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் நீரில் மூழ்கி 21 பேர் பலியாகினர். நீரில் மூழ்கி காணாமல் போன மற்றவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மீட்கப்பட்டவர்கள் பாட்னா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படகில் அதிக அளவில் ஆட்கள் ஏற்றப்பட்டதே விபத்திற்கு காரணம் என விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். பாட்னா படகு விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதேபோல் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இந்த படகு விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். பலியானோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என பீகார் அரசு அறிவித்துள்ளது. மகாத்மா காந்தியின் உருவப்படத்தை பணத்தாளில் இருந்து நீக்க வேண்டும் என்று கூறிய ஹரியானா அமைச்சருக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. இதையடுத்து அவர் தன்னுடைய பேச்சை திரும்பப் பெற்றார். மராட்டிய மாநிலம் மும்பையில் உள்ள காதி கதர் கிராம தொழில் வாரிய அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் நாள்குறிப்பு புத்தகம் மற்றும் நாள்காட்டி வழங்கப்படுவது வழக்கம். அவற்றில் மகாத்மா காந்தி ராட்டையில் நூல் நூறுக்கும் படம்தான் வழக்கமாக இடம்பெறும். இந்த ஆண்டு வழங்கப்பட்ட நாள்குறிப்பு மற்றும் நாள்காட்டியில் பிரதமர் மோடி ராட்டையில் நூல் நூற்பது போன்ற படம் இடம்பெற்றுள்ளது. மகாத்மா காந்தியை தவிர்த்து மோடியின் படம் இடம்பெற்றது பரவலாக சர்ச்சையை உருவாக்கியது. இந்நிலையில் இது பற்றி பேசிய ஹரியானா மாநில அமைச்சர் அனில் விஜ் என்பவர் காந்தியை தரக்குறைவாக பேசியிருந்தார். பணத்தாளில் இருந்தும் காந்தியின் படத்தை அகற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு காந்தியின் கொள்ளுப்பேரன் உள்ளிட்ட பலரும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். भ्रष्ट राजनेता जिस तरह से करेंसी से अपना गोरख धंधा चलाते हैं, उस पर से बापूजी की तस्वीर हट जाए तो बापू का जो बार बार अपमान करते हैं ये लोग, वो बंद हो जाएगा. मैं तो उसका स्वागत करता हूं और जल्द से जल्द बापू की तस्वीर करेंसी पे से हटा दे. இதனிடையே ஹரியானா மாநில முதல்வர் எம்எல் கட்டர் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் அமைச்சர் பேச்சுக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்துள்ளனர். பல்வேறு தலைவர்களின் கடும் கண்டனத்தை அடுத்து தன்னுடைய பேச்சை திரும்பப் பெறுவதாக அமைச்சர் அனில் விஜ் தெரிவித்துள்ளார். उसको वापस ले लिया उस बयान को कि लोगों को आहत ना करे और मेरा निजी बयान था
तो अब इस पर कोई और कमेंट करना ठीक नहीं। லக்னோ விமான நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து லக்னோ விமான நிலையம் 2 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பன்னாட்டு விமான நிலையம் உள்ளது. இங்கு நேற்று மாலை ரேடாரில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் விமான சேவை பாதிக்கப்பட்டது. அங்கு தரையிறங்க வேண்டிய 16 விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் விமான நிலைய ஊழியர்கள் முனைப்புடன் ஈடுபட்டனர். பல்வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய விமான பயணிகள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உதவ விமான நிலையம் சார்பில் யாரும் முன்வரவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறை சீரமைக்கும் பணிக்காக விமான நிலையம் 2 நாட்களுக்கு மூடப்பட்டது. कोई एयरलाइन का बंदा नहीं है, कोई यहाँ पर एयर ट्रैफिक कंट्रोल का कोई बंदा नहीं है, कोई नहीं है यहाँ पे, कोई रिस्पॉन्ड देने वाला बंदा नहीं है. कौन कैसे आगे जाएगा किसी से कोई मतलब नहीं है. यहाँ पे लोग बाहर से आए हुए हैं, उनको कहाँ जाना है क्या जाना किसी का कोई इंतजाम नहीं, कुछ नहीं. தமிழக முன்னாள் ஆளுநரும் பஞ்சாப் மாநில முன்னாள் முதல்வருமான சுர்ஜித் சிங் பர்னாலா தமது 91வது வயதில் உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார். அவரது மறைவிற்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். 1925ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்த பர்னாலா லக்னோவில் சட்டப்படிப்பு பயின்றார். நாட்டின் விடுதலை போராட்டத்தில் அவர் பங்கேற்றுள்ளார். அகாலிதளம் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அவர் பொற்கோவில் மீதான நடவடிக்கைக்கு பின்னர் 1985இல் பஞ்சாப் மாநில முதல்வராக பதவியேற்றார். வாஜ்பாய் அமைச்சரவையில் ரசாயனத்துறை அமைச்சராகவும் பர்னாலா பதவி வகித்துள்ளார். 1990 முதல் 1991 வரையிலும் 2004ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரையிலும் இருமுறை தமிழக ஆளுநராக பர்னாலா பதவி வகித்தார். சண்டிகர் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி தமது 91வது வயதில் காலமானார். அவருடைய மறைவிற்கு பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பர்னாலா மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு, லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே நடைபெற்ற பாரம்பரிய முறையிலான பொங்கல் திருவிழாவும் எரிதோட்ட நிகழ்வும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கெஜிலியம் பொம்பன்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜகம்பளத்து வல்லகுலவார் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் திருவிழாவை உற்சாகமாக கொண்டாடினர். இவர்கள் தை மாதத்தின் முதல் நாளை குலதெய்வ வழிபாடாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி ஊரில் காளை மாடுகளுக்கு பால், மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பெண்கள் சிறப்பு செய்தனர். பின்னர் பொங்கல் பானை உள்ளிட்டவற்றை சுமந்து கொண்டு மேளதாளம் முழங்க ஊர்வலமாக குலதெய்வ கோவிலுக்கு புறப்பட்டுச் சென்றனர். அங்கு பெண்கள் பொங்கல் வைத்து குலதெய்வத்திற்கு வழிபட்டனர். பின்பு பாரம்பரிய முறைப்படி காளை மாடுகள் குலதெய்வ கோவிலை சுற்றி வலம் வந்தது. பின்பு ஆடவர்கள் ஆடிய தேவராட்டம் களை கட்டியது. அதனை திண்டுக்கல் மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். பல்லக்குவாருடைய குலதெய்வமான தாதக்கம்மாளுக்கு பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல மாட்டுப்பாரு விட்டு அவங்க சடங்கு சம்பிரதாய முறைப்படி ஆதி காலத்து முறைப்படி அதை முறையாக வணங்கிட்டு வர்றாங்க. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்ற பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தி ஈரோடு அருகே உள்ள மாணிக்கம்பாளையத்தில் இளைஞர்கள் உள்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு அருகே உள்ள மாணிக்கம்பாளையத்தில் இளைஞர்கள் உள்பட ஏராளமானோர் திரண்டு பீட்டா அமைப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காளை மாடுகளுடன் திரண்ட இளைஞர்கள் உள்பட பல்வேறு தரப்பினர் திரண்டனர்.
தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பீட்டா அமைப்பை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அவசர சட்டம் இயற்றாத மத்திய அரசை கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பின்பு தடையை மீறி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் இளைஞர்கள், மாடுபிடி வீரர்கள் உள்பட பல்வேறு தரப்பினர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதேபோல சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளப்பட்டியில் திரண்ட இளைஞர்கள் உள்பட ஏராளமானோர் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆண்டுதோறும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றும் மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த சாலை மறியலால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு வந்த காவல்துறை அலுவலர்கள் மக்களுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதன் பின்பு மக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தமிழகத்தில் இன்று திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் சென்னை மெரினா கடற்கரையில் 50 டன் மணலில் திருவள்ளுவர் சிலையை வடிவமைத்துள்ளார். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் கோவா கடற்கரையில் 1000 கிறிஸ்துமஸ் தாத்தாக்களை மணல் சிற்பங்களாக வடிவமைத்து சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் இன்று திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் 50 டன் மணலில் 25 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட திருவள்ளுவர் சிலையை வடிவமைத்துள்ளார். மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக்குடன் 7 பேர் ஒன்றிணைந்து 3 நாட்கள் முயன்று இதனை வடிவமைத்துள்ளனர். பொங்கல் விடுமுறை கொண்டாட்டத்திற்கு தயாராகும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயங்களில் ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் மார்ச் வரையில் பல்வேறு நாடுகளை சார்ந்த பறவைகள் வந்து செல்வது வழக்கம். இதனை காண ஆண்டுதோறும் வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். வர்தா புயலின் தாக்கத்தால் பெரும் சேதமடைந்த வண்டலூர் உயிரியல் பூங்கா தற்போது திறக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பொங்கல் திருநாள் விடுமுறையை கொண்டாட வேடந்தாங்கலுக்கு பார்வையாளர்கள் அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பார்வையாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வனத்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த வேடந்தாங்கல் ஒரு சிறப்பான ஒரு இடமா இப்போ இருக்குது சார். மிக சிறப்பான வசதிகள் தமிழக அரசால் செய்யப்பட்டிருக்கு. இந்த இடம் குழந்தைகளுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு இடமா இருக்குது சார். பார்த்தீங்கன்னா அதிகமான பறவைகள் இங்கே காணப்படுது. உச்சக்கட்ட ஒரு சீசனாக இருப்பதனால சிறப்பான ஒரு எல்லா விதமான ஒழுங்குகளும் இங்கே செய்யப்பட்டிருக்குது. சுற்றுலா பயணி வருவதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகள்லாம் எங்கள் கிராம சார்பாகவும் இளைஞர்களுடைய பிள்ளைகளின் சார்பாகவும் வனத்துறை சார்பாகவும் அனைத்து ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். தண்ணி பிரச்சனை முழுமையாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற மகர விளக்கு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி வடிவில் ஐயப்பனை தரிசனம் செய்தனர். புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜைக்காக கடந்த நவம்பர் 17ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகர விளக்கு பூஜைக்காக கடந்த 31ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்பட்டது. அதிகாலை கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. உச்சிக்கால பூஜைக்கு பின்னர் நடை சாத்தப்பட்டு மகர விளக்கு பூஜைக்காக மீண்டும் மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. பின்னர் ஐயப்பனுக்கு திருவாபரணம் அணிவிக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தெரிந்தது. அப்போது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் எழுப்பிய ஐயப்பா ஐயப்பா என்ற சரண முழக்கம் சபரிமலை முழுவதும் எதிரொலித்தது. மகர பூஜையொட்டி சன்னிதானம், பம்பா, புல்மேடு, பாண்டித்தாவலம் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பாதுகாப்பு பணியில் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். திருச்சியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருக்கைத்தல சேவை வழிபாட்டில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த 29ஆம் தேதி தொடங்கியது. ராபத்து திருவிழாவின் 7ஆம் நாளான நேற்று நம்மாழ்வாருக்கு காட்சியளிக்கும் திருக்கைத்தல சேவை வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கருவறையில் இருந்து புறப்பட்ட நம்பெருமாள் பரமபத வாசல் வழியாக திருமாமணி ஆஸ்தான மண்டபத்தை வந்தடைந்தார். அங்கு பராங்குச நாயகி திருக்கோலத்தில் நம்மாழ்வார் எழுந்தருள சுமார் 15 நிமிடங்கள் பட்டர்கள் நம்பெருமாளை கையில் ஏந்த நம்மாழ்வாருக்கும் பக்தர்களுக்கும் உற்சவர் காட்சியளித்தார். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் இந்த வைபவத்தில் திருச்சி மட்டுமின்றி அண்டை மாவட்ட பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு நம்பெருமாளை வழிபட்டனர்.
பிரீமியர் பேட்மிண்டன் லீக் தொடர் இறுதிப் போட்டியில் சிந்து அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சீனாவில் சிமெண்ட் ஏற்றிச் சென்ற சரக்கு லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார்கள் மீது அடுத்தடுத்து மோதிய விபத்தில் 6 பேர் பலியாகினர். தீப்பற்றி எரிந்த வாகனங்களில் பயணம் செய்த 16 பேர் படுகாயமடைந்தனர். மத்திய சீனாவையும் குவாங்டாங் மாகாணத்தையும் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் சிமெண்ட் கலவையை ஏற்றிக்கொண்டு சரக்கு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. கியூங்யூகான் நகரையொட்டியுள்ள சாலையில் வேகமாக சென்ற அந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து அதன் முன்பாக சென்று கொண்டிருந்த கார்கள் மீது அடுத்தடுத்து மோதியது. இந்த விபத்தில் 5க்கும் மேற்பட்ட கார்கள் கடுமையாக சேதமடைந்ததுடன் தீப்பற்றியும் எரிந்தன. இந்த விபத்தில் கார்களில் பயணம் செய்தவர்கள் உட்பட 6 பேர் பலியாகினர். படுகாயமடைந்த 16 பேர் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் முனைப்புடன் செயல்பட்டு தீயை அணைத்தனர். சேதமடைந்த கார்களை மீட்புப் படையினர் அப்புறப்படுத்தியதை அடுத்து பல மணி நேரம் தடைப்பட்டிருந்த போக்குவரத்து மீண்டும் சீரானது. புதுதில்லியில் நடைபெற்ற 2வது பிரீமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் சிந்து தலைமையிலான அணி இறுதிப் போட்டியில் வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலகளவில் புகழ்பெற்ற வீராங்கனைகள் பல்வேறு அணிகளில் பங்கேற்ற பிரீமியர் லீக் பேட்மிண்டன் தொடர் தில்லியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை ஸ்மாஷர்ஸ், ஹைதராபாத் ஹண்டர்ஸ், பெங்களூரு பிளாஸ்டர்ஸ் உள்பட 6 அணிகள் வீரர்கள், வீராங்கனைகள் 60 பேர் கலந்து கொண்டனர். ஒலிம்பிக் வீராங்கனை PV சிந்து தலைமையிலான சென்னை ஸ்மாஷர்ஸ் அணி இறுதிப் போட்டியில் அவாதி வாரியர்ஸ் அணியின் சாய்னா நேவாலை 11-7, 11-8 என வீழ்த்தியது. இதன் மூலம் சென்னை ஸ்மாஷர்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இதனிடையே ஹைதராபாத் ஹண்டர்ஸ் அணியை 3-1 என வீழ்த்தி மும்பை ராக்கெட்ஸ் அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதனைத் தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள சிரிஃபோர்ட் விளையாட்டுத் திடலில் நேற்று இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் சிந்து தலைமையிலான சென்னை அணியும் மும்பை அணியும் பல பரீட்சையில் ஈடுபட்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சிந்து தலைமையிலான அணி 4-3 என்ற கணக்கில் மும்பை அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரின் முதல் ஆட்டம் இன்று புனேவில் தொடங்குகிறது. புனேவில் உள்ள மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்கத்திடலில் பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்கும் இந்த போட்டி பகலிரவு ஆட்டமாக நடைபெறுகிறது. கேப்டன் விராட் கோலி தலைமையில் இந்திய அணி களமிறங்கும் முதல் போட்டி என்பதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. காயத்திலிருந்து மீண்டுள்ள தவனும் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் சிறப்பாக விளையாடிய ராகுலும் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சி தொடரில் அபாரமாக விளையாடிய யுவராஜ் இந்த ஆட்டத்தில் இடம்பெறுவார் என தெரிகிறது. அண்மை காலமாக 4வது வீரராக களமிறங்கும் முன்னாள் கேப்டன் தோனி இந்த போட்டியில் 6வது வீரராக களமிறங்குகிறார். டெஸ்ட் போட்டியில் இந்தியாவிடம் படுதோல்வி அடைந்த இங்கிலாந்து அணி ஒருநாள் தொடரில் வெல்ல வேண்டிய நெருக்கடியில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று மாட்டுப் பொங்கல் திருநாள். ஜல்லிக்கட்டு தடையால் உற்சாகம் இழந்த கிராமங்கள். அலங்காநல்லூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு, போட்டியில் ஈடுபட்டவர்கள் கைது. MGR 100 சிறப்பு அஞ்சல் தலை, மத்திய அரசு ஒப்புதல். கங்கையில் படகு கவிழ்ந்த விபத்தில் 21 பேர் பலி, காணாமல் போன மற்றவர்களை தேடும் பணி முனைப்பு.
இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.